பேக் டு உமாஜியா சேனல். இன்றைக்கி வத்த குழம்பு செய்யலாம். மண் சட்டியில் கடலெண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினாலே இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன், பூண்டு ஆட் பண்ணுறேன், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி 2 ஆட் பண்ணுறேன். இப்போ நான் சைடில் வத்தலை ஊற போட்டிருக்கேன். சுண்டக்காய், மாங்காய், மணத்தக்காளி வத்தல் போட்டிருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வணங்கிச்சு. இப்போ இதில் வத்தல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். உங்கள்கிட்ட முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இல்லை கத்திரிக்காய் இருந்தால் கூட ஆட் பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். இப்போ மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன், மல்லித்தூள் 4 ஸ்பூன் போடுறேன். இப்போ மசாலாஸ் எல்லாமே நம்ம நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இதில் புளி தனியாக ஆட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் அளவு புளி போட்டு உப்பு போட்டிருக்கேன். இப்போ தேங்காய் ஊற்றிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக நம்மளோட வத்தக்குழம்பு பாரம்பரிய முறையில்